அண்ணா, அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். நாட்டு நடப்பெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசிடுவோம். எங்க பேசுறீங்க? பேசுறோம் சொல்றோம், இது வரைக்கும் எதுவுமே பேசல. பேசி பேசி தான் போயிட்டு இருக்கு, காலம் தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதப்பா. பாருங்க, டாஸ்மாக்ல 1000 கோடிங்கிறாங்க, 1,00,000 கோடிங்கிறாங்க. என்னதான்ற உண்மை ஏதாவது உங்களை மாதிரி ஆட்கள் சொன்னாதானே எங்களுக்கு எல்லாம் தெரியும். எதுதான் உண்மை, எவ்வளவுதான் உண்மை? 1 கோடி கஸ்டமர் இருக்காங்களாம், ரெகுலர் கஸ்டமர். ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் தொடர்ச்சியாக குடிக்கிறாங்களாம். 10 ரூபா வாங்குறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு? எவ்வளவு? 1 ரூபா கொடுத்தாலே 1 கோடி. 10 ரூபானா எவ்வளவு? 10 கோடி. 10 கோடி. 10 கோடி 30 நாள் 300 கோடி. 300 கோடி ரூபா வந்துருது. 300 கோடி ரூபா. இப்போ கணக்கு போட்டுங்கப்பா, ஒரு மாசத்துக்கு 300 கோடினா வருஷத்துக்கு எவ்வளவு? 3600 கோடி. 3600 கோடி. சிம்பிளா வருஷத்துக்கு 3600 கோடி இல்லீகலா சம்பாதிக்கிறாங்க. 1000 கோடின்னு எப்படி ஈடியே சொல்றது? ஈடிக்கு கணக்கு தெரியலையா? இந்த இப்ப நீங்க 10 ரூபா கணக்கு போட்டு சொல்றீங்கல்ல, இந்த 10 ரூபாங்கிறது பாட்டிலுக்கு மேல வாங்குற 10 ரூபா. ஆமா, அததான். ஆனா ஈடி என்ன சொல்றாங்கன்னா, சில சரக்கு கடைக்கு வருதுல, கணக்குலயே வர்றது இல்லையா? அப்பனா ஒரு பாட்டிலோட ரேட் எவ்வளவு வருது? 150 ரூபா 200 ரூபானா அதுக்கு டாக்ஸ் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? ஒரு 40% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், 50% கட்டுற மாதிரி இருக்கும். அந்த எதுவுமே வராம டைரக்டா கடைக்கு வந்து விக்குதுன்னு பார்த்தா அப்ப எங்க போகும் இந்த கால்குலேஷன்? இது வெறும் 10 ரூபாய்க்கு 3600 கோடி சொல்றீங்க. அப்போ சரக்கே வந்து கணக்குல வராம விக்குது. அப்ப எவ்வளவு நீங்களே கொஞ்சம் கணக்கு போடுங்க. அது 1,00,000 கோடி வரும். பல லட்சம் கோடி வந்து தாண்டும். பல லட்சம் கோடி இவ்வளவு. சரி, இந்த 150 கோடி ரூபாய்க்கு கெஜ்ரிவால் அவ்வளவு பாடப்படுத்தினாங்களே பிஜேபி பாஜக அரசு, இந்த 1000 கோடிக்கு அமைதியா இருக்காங்களா? என்ன எதுவும் பாதி இது எதுவும் வாங்கியிருப்பாங்களா? செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தாரு டெல்லிக்கு விரைந்துட்டு வந்தாருல, விரைவா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. போய் பார்த்து பாதி கொடுத்துட்டு வந்துருப்பாரோ. இங்க இருந்து போனதால இவங்களை விட்டுட்டாங்க. அவர் டெல்லியில இருந்ததால புடிச்சு போட்டாங்க போல. பக்கமா இருந்துச்சுன்னு புடிச்சுட்டாங்க போல. இது ரொம்ப தூரமா இருக்குன்னு விட்டாங்க. 1000 கோடிங்கிறீங்களே, 1000மா 1,00,000மா அதோட முடிச்சிங்க. சரி, அதுக்கு என்ன நடவடிக்கை ஈடி எடுத்ததுன்னாங்க. அப்புறம் வந்து கோர்ட் வந்து அது ஒருவேளை கொண்டு போய் கொடுத்து சொல்லாம வரக்கூடாதுன்னு கோர்ட் சொன்னிச்சு. என்ன அப்ப சொல்லிட்டு வந்தா இப்படி கணக்கெல்லாம் எல்லாம் மறைச்சிருப்பாங்களே? சொல்லாம தானே வரணும். ஒரு ரைடு பண்றதுன்னா என்ன? சொல்லாம போய் அவங்க என்ன கணக்கு வழக்கு என்ன தப்பு பாக்குறதானே. உங்க வீட்டுல ரைடுன்னா சொல்லாம வரலாம், ஒரு நண்பர்களுக்குள்ள எப்படி சொல்லாம வர முடியும்? கூட்டணி கட்சி, ஒரு ஏ டீம், முக்கியமான டீம் 2 பேரும், அவங்க எப்படி சொல்லாம வரலாங்கிறத அவங்க உரிமையில கேக்குறாங்க. தமிழ்நாடு அரசு வக்கீல் தான் அது மாதிரி கேட்டிருக்காரு. எப்படி நீங்க சொல்லாம வரலாம்? அதுதான் சொல்லிட்டுல வரணும் எங்கள்கிட்ட நீங்க ஐடி ரைடுக்கு. அவங்களுக்குள்ள உள்ள பேச்சுவார்த்தையா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள ஏற்கனவே வந்த ரைடுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு சொல்லாம வந்தாங்க, இதை மட்டும் சொல்லாம வந்து. சரி, ரைடு நடந்த உடனே செந்தில் பாலாஜி வந்து திடீர்னு இதுக்கு போனாரு, டெல்லி கலெக்டர். இப்ப வந்து ஒரு எடப்பாடி போய் அமித்ஷா சந்திச்சாக்கா ஒரு பெரிய நியூஸ் ஆகுது, எல்லாமே ஒரு நியூஸா விவாதிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா செந்தில் பாலாஜி எதுக்கு போனாரு டெல்லிக்கு, என்ன காரணம் யாருமே ஒண்ணுமே கேட்கவும் இல்லை, எந்த ஒரு மீடியாவும் கேட்கல, யாருமே பதில் சொல்லல. உங்களுக்கு எதுவும் தெரியுமா அதை பத்தி? 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு இருக்கோம். அவன் 1000 கோடிங்கிறானோ, 1,00,000 கோடிங்கிறானோ, மறைக்கிறானோ, ஒன்றும் புரியல. ஏதோ நமக்கு தெருக்கோடி தான் தெரியுது. சரி, அந்த கதையை விடுவோம். அடுத்த கதையில அதை விட மாட்டோம், இருங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த டாஸ்மாக் சரக்கு வருது இல்ல, அதெல்லாம் யாரு ஓனரு? டாஸ்மாக் கம்பெனியுடைய ஓனர் யாரு? டாஸ்மாக்கு சரக்கு வருது, யாரு நடத்துறாங்கிற விஷயங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஓனர்லாம் யாரு? ஓனர்லாம் அவங்க தாங்கிறாங்க. அவங்க விக்கிறவங்களும் அவங்க தான். சொன்னாரா? விக்கிறவங்க அவங்க தான், வாங்குறவங்க அவங்க தான், தயாரிக்கிறவங்க அவங்க தான். என்னன்னா விக்கிறாங்க, அரசு தானே விக்குது, அது அரசே தயாரிச்சுட்டான்னா அதை மட்டும் ஏன் தனியார்ட்ட இருந்து வாங்குது? தனியார்ட்ட ஏன் கொடுத்துட்டு போகுது? அது அரசு அவங்க தானே. ஸ்டாலின் குடும்பம் தான் தயாரிக்குது. அது அரசு இல்லைங்க. ஸ்டாலின் தானே இப்ப அரசு. அரசு தமிழ்நாடு அரசு யாரு? ஸ்டாலின் தானே. நிறுவனம் தயாரிக்கிற நிறுவனம் அரசு. அவங்க சொந்தக்கார நிறுவனம், அவங்க மாமச்சா நிறுவனம், அவங்க அமைச்சர் நிறுவனம், அவங்க மந்திரிகள் நிறுவனம், இவங்க தான். இல்ல, விக்கிறத வந்து தனிநபர்கள் விற்க கூடாதுன்னு சொல்லி அரசுடைமையாக்குனாங்கல்ல. சார் என்ன கேக்குறாருன்னா, தயாரிக்கிறதையுமே அரசுடைமை ஆக்கிட வேண்டியதானே, ஏன் உங்க குடும்பத்துல வச்சு காய்ச்சிருங்க? அவங்களுக்கு வருமானம் வரும்ல, அவங்களுக்கு எப்படி வரும்? அவங்களே காய்ச்சி அவங்களே வித்தாதான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இவ்வளவு கோடி கோடி ரூபாய் சம்பாரிச்சு மக்கள் வயிற்றுல எல்லாம் அடிச்சு பல பேர் தாலியை அறுத்து இவங்க என்னத்தை சாதிக்க போறாங்க? கல்லு இயற்கையான பானம் தானே. கல்லு, தென்னங்கல்லு, பனங்கல்லு இயற்கையான பானம். அது கம்பெனி வச்சு தயாரிக்க முடியாது. அது விவசாயிகளுக்கு போயிடும். ஆமா, விவசாயி பயன்படுத்திடுவாங்க. எவனா சம்பாரிச்சுட்டு போயிடுவான். இது நம்ம சம்பாதிக்கலாம், சொந்தமா. ஒரு குடையின் கீழ் கொண்டு வராங்க சரக்கு கம்பெனியை. குடையின் கீழ் இல்ல, குடும்பத்தின் கீழ் கொண்டு வராங்க. குடும்பத்துக்கு அந்த குடை கம்பியில தான் எல்லா குடும்பமும் இருக்கு. சரி, அந்த இது கல்லு இருக்குல்ல, கல்லு குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லது, நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைந்ததுன்னு சொல்றாங்க. அதை வந்து ஏன் வந்து சட்டசபையிலேயே வந்து பேசிட்டு அது வேணாம் எவனுக்கும் பிடிக்காது. சட்டசபையில இப்ப வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு, அதை நான் பார்த்தேன். பொன்முடி
அமைச்சர் பொன்முடி, அதே போல வந்து சபாநாயகர் அப்பாவு அவங்க விவாதம் பண்ணாங்க. கல்லு எது பதனி எதுன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேல இருந்து இறக்கும் போது அது வந்து பதனியா வருமா, அதுல ஏதோ கலந்து அதை கல்லா மாத்துவாங்களாம் அப்படின்ட்டு விவாதம் நடக்குது. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சரே கேட்டவர் தானே எதை குடிச்சுட்டு சக்கரை போட்டுக்கலாம்னு கேட்டாரு. அதிகமா இருக்குன்னு கேட்டவர் தானே. அந்த குடும்பம் அப்படிதான் இருக்கும். அதே போல இன்னொன்னு கல் நல்லசாமி இருக்கு. கல் நல்லசாமி வந்து இப்ப போய் சட்டமன்றத்துக்கு போனாரு மனு கொடுக்கறதுக்காக. அவர் வந்து பத்திரிகைக்காரங்கள்ட்ட பேச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்படி கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போறாங்க. ஒரு அந்த அவரோட வயசுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்கல. நல்லதுக்கு காலம் இல்லங்கிறீங்க. போலீஸ் ஆமா காலம் இல்ல. இல்ல பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கறதுல என்ன தவறு? அண்ணனும் தான் கொடுக்குறாரு. டெய்லியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன போடா போறாங்க? அவரையும் இழுத்துட்டு போகணும். பேட்டி கொடுத்துட்டு போட்டோம். அவங்க என்ன டெலிகாஸ்டா பண்ண போறாங்க? அது கிடையாதுல்ல. சரி, 1 மணி நேரத்துல வந்து இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணவங்களாம் ஏரோப்ளேன் வரைக்கும் போய் கைது பண்ணி துப்பாக்கி சூடெல்லாம் பண்ணி என்கவுண்டர்லாம் பண்ணிருக்காங்களா? அது என்ன? அதுதான் என்னன்னு தெரியல. திடீர்னு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. 1 மணி நேரத்துல 8 இடத்துல செயின் பறிச்சிருக்காங்க. அது எப்படி முத நாள் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அந்த 1 மணி நேரத்துல எப்படி தகவல் ஆக்ஷன் எடுத்தாங்க? இது என்னமோ படம் பாக்குற மாதிரி, விஜயகாந்த் படம் அந்த மாதிரி ஒரு இந்த படம் பாக்குற மாதிரில அதிரடி படம் பாக்குற மாதிரில இருக்கு. பரபரப்பா ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்களா, அந்த செய்தியை பார்க்க கூடாது. முத நாள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படி பாத்தீங்கன்னா அதை மறைக்க இது நடத்துறான் அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சிடும். அப்ப முத நாள் வந்து இந்த மலத்தெல்லாம் கழுவி ஊத்துனாங்களா சவுக்கு சங்கர் அண்ணா வீட்டுல? அது திராவிட மாடல். அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை மறைக்கிறதுக்கு தான் இது நடந்திருக்குமோ? அதை இப்பதான் தீவிரமா விவாதிச்சுட்டு இருந்தாங்க. அதை மறைக்கிறதுக்கா இருக்குமோ இந்த நிகழ்ச்சி? ஆமா, ஏன்னா அந்த நிகழ்வு வந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் நார்மலா வந்து ஒரு முக்கியமான தகவல்னாக்கா இப்ப உள்ள தொலைக்காட்சிகள்ல வராது. கொஞ்சம் கம்மி பண்ணியே தான் கொடுப்பாங்க. அது வந்து சன் நியூஸ்னு ஒரு சேனல் இருக்கு பாருங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அரசுக்கு வந்து ஆப்போசிட், அதாவது எதிரா உள்ளதை காமிக்க மாட்டாங்க. ஆதரவா உள்ளதை மட்டும் தான் காமிப்பாங்க. அதே மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனா மத்த செய்திகள் இருக்கு பாருங்க, இந்த நியூஸ் 18 அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமிப்பாங்க, சில விஷயங்கள் மறைப்பாங்க. ஆனா சவுக்கு சங்கர் வந்து ஒரு பத்திரிகையாளர், கொஞ்சம் அவங்களுக்கும் சோத்துல உப்பு தானே போட்டு சாப்பிடுறாங்க. அதனால அவங்களுக்கும் சரி இவரு நம்ம பத்திரிகையாளர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. யாருக்கு? தொலைக்காட்சிகளுக்கு, பத்திரிகைக்கலாம். அதனால வட இந்தியெல்லாம் பிரபலப்படுத்தின பிறகு இவங்களுக்கு அந்த இது வந்துருச்சு. அத வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா எல்லா சேனல்லையும் இதை முக்கியத்துவம் கொடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இந்த அப்ப அடுத்த நாள் இது நடக்குது. அடுத்த நாள் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடக்குது. அப்ப அந்த பிரச்சனையை மறக்கடிக்க இல்ல அந்த பிரச்சனையை மடைமாட்ட, அதாவது ஒரு கோடு போடணும். இந்த கோடை எப்படா சின்னதாக்குன்னா அந்த கோடை அழிக்க கூடாது, அதுக்கு மேல இன்னொரு பெரிய கோடை போட, அந்த ஃபார்முலா. அது மாதிரி சவுக்கு சங்கர் வந்து என்ன சொன்னார்னா, கமிஷனர், சென்னை கமிஷனர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருந்தகை, செல்வ பெருந்தகை மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இந்த இவங்க தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க இந்த மலத்துக்கு அப்படின்ட்டு. அதே போல கமிஷனர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஆனா அடுத்த நாள் அந்த செய்திகள் எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு எல்லாருமே இந்த என்கவுண்டரை பத்தியும் செயின் ஸ்கிராச்சிங் பத்தி தான் பேசுறாங்க. அப்ப இதுல வந்து அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க தான் 10 பேர் போய் 1 மணி நேரத்துல அடிக்கணும்னு இவங்களே ஒரு தொடர்பு இருக்கணும். இதுக்கு நிறைய படம் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த படத்துல ஒரு தயாரிப்பு நிறுவனம் பிட்டா இருக்கும். அந்த படத்துல ஒரு பிட் எடுத்து போடுறா அப்படின்னு போட்டாங்க போல இருக்கு. ஒரு ஷாட் எடுத்து இதுல போட்டாங்க. எவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது. அப்புறம் வந்து தொடர்ச்சியா பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கும் ஒண்ணும் இது இல்ல. இந்த நடு ரோட்ல வெட்டி கொள்றாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளவுதான், ஒரு மாசத்துல 30 கொலை நடந்திருக்கு. 30 நாள்ல 30 கொலை. ஒரு வருடத்துல தாங்க இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்குது. இதுக்கு தீர்வு தான் என்ன? இது எதனால ஏன் தீர்வு நம்மள கேட்டா நம்ம மத்திய அரசு தான் இல்ல, இந்த நீங்க சொல்றீங்கல்ல அவ்வளவுதான் தீர்வு. ஒரு வருஷத்துலதான் இவ்வளவு அதிகமா நடக்குதுங்கிறீங்களா, அது எதனால? இது திட்டமிட்டு எதுவும் செயல்படுத்தப்படுதா தமிழ்நாட்டுல? ஜூனியர் விடன்லாம் தான் எதுவுமே சரியில்லை, டாப் டு பாட்டம் டோட்டல் ஃபெயிலியர்னு ஒரு கருத்து படம் ஒண்ணு போட்டிருக்காங்களா. காவல்துறை வந்து முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதுக்கு வந்து ஏன் இது திடீர்னு நடக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து அவங்க செஞ்சாதான் சரியா இருக்கும். எல்லாம் மேல உள்ளவனுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். மேலன்னா இங்க டெல்லியிலயா? டெல்லியில உள்ளவன் சொல்றான், கீழே உள்ளவன் செய்யறானா, இல்ல கீழே உள்ளவன் செய்யறான் டெல்லியில போய் ஆஃப் பண்ணிக்கிறாங்களா, என்னமோ நடக்குது. கண்கட்டி வித்தையா இருக்கு. இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய வேலையா இருக்கும் போல. பெரிய அதாவது பூமிங்கிறது இன்னொரு கிரகத்தோட நரகமா இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு போற பக்கம் பார்த்தா. அதுவும் குறிப்பா தமிழ்நாடு வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. வட மாநிலத்திலாம் பெரிய அநியாய அக்கிரமம் நடக்குது, ஊமாங்க. பார்த்தா வட மாநிலத்தோட கேவலமா போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்.